ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் ஜீத்து ஜோசப் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நேரு அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் மந்த்தே வெளியாயிடுச்சு. பட் நமக்கு இப்போ தான் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிது. இது ஒரு நல்ல படம், அதனால தான் நம்ம ரிவ்யூ போட்டு மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் இந்த ரிவ்யூ போடுறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லாலேட்டன், மோகன்லால், பிரியாமணி, அப்புறம் அனஸ்வரா ராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வழக்கமாக ஜீத்து ஜோசப் படம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த திருஷ்யம் 1 and 2 நம்ம கமல் பாபநாசம் நடித்தார் இல்லையா, அந்த திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான் அது. இனிமேல் அந்த திருஷ்யம் 2 இன்னும் ரீமேக் ஆகாமல் தான் இருக்குது. பட் அந்த திருஷ்யம் 1 விட திருஷ்யம் 2 அவங்க எடுத்துருக்கிறது அவ்வளோ ஒரு நேர்த்தியாக சூப்பராக த்ரில்லிங் க்ரைம் த்ரில்லர் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த படங்களுக்கு நிகராகவே இந்த படத்துலேயும் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக நேர்த்தியாக இந்த திரைக்கதை நகர்த்தியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கண் பார்வை இல்லாத பெண்ணை பக்கத்து வீட்டில் ஒரு விருந்தாளியாக வர ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுங்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாங்க. ஸோ அது அதுக்கப்புறம் ரொம்ப வசதியான வீட்டு பையன் அப்படிங்கிறனால பெரிய பெரிய வக்கீலெல்லாம் வச்சு அந்த சாட்சியங்களெல்லாம் உடச்சி ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி தன் பொண்ணுக்கு நடந்ததுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சட்டத்தை நாடுறாங்க. அப்படி நாடும்போது தான் எந்த வக்கீலும் இந்த கேஸ் நடத்துறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த பையனோட கேஸில் ஆஜராகிருக்கிறது ஒரு நாட்டோட மிகப்பெரிய வக்கீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதிர்த்து வாதாடுறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ லாலேட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் லாயராக கொஞ்ச நாள் இடையில பிரேக்கில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்காக தான் திரும்ப கம்பேக் கொடுக்குறாரு லாயர் வேலைக்கு. ஸோ அது எப்படி அவர் அந்த சாட்சியங்களெல்லாம் திரட்டி அவனை குற்றவாளியாக நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த மீதி இருக்கிற கதை. கொஞ்சம் கூட திரைக்கதையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே ராவாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். சில இது அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டில் கொஞ்சம் அப்படி லைட்டாக சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்க முடியாது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி குற்றத்துக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் நம்ம சட்டத்தோட நியதி. ஆனால் அந்த சட்டத்தில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே இன்னுமே வியக்க வைக்கிற விஷயம். பெரும்பாலும் தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு இருக்கிற வழிகளை விட அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் தான் நம்ம சட்டங்களில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க முடியதாக இருக்குது. அதெல்லாம் தான் இந்த மாதிரி வழக்காடு நடக்கிற மாதிரி படங்களில் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற விஷயம். நம்ம சட்டங்கள் இன்னும் எவ்வளோ கடுமையாக்கப்படணும், அதுவும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடூரமாக இருக்கணும். மேலை நாடுகள் மாதிரி இந்த அரேபியன் கண்ட்ரிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டனை குற்றங்களுக்கெலாம் தண்டனை ஹையஸ்ட்டாக இருக்கும், தூக்கு தண்டனை. அந்த மாதிரி ஹையஸ்ட் சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னும் சட்டங்கள் கடுமையாக ஆக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே வழக்கமான பார்த்த அந்த குற்றவியல் படங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோர்ட் சீன்ஸு வர மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வழக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சாட்சியங்களை அவர் தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா, அது இந்த திரைக்கதையில் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க. எவ்வளோ வந்தாலும் என்ன, நம்ம இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடி கேட்டுட்டு தானே இருக்கோம். இந்த நிலை மாறினா தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சட்டங்கள் இன்னும் நேர்த்தியாக இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி படங்கள் மூலமாக திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜீத்து ஜோசப் படம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த திருஷ்யம் 1 and 2 இருக்குது, நீங்கள் மலையாளத்துலேயே பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு தான் அந்த திரைக்கதை அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அந்த படங்களையும் பாருங்கள். அவரே தான் தமிழ்லேயும் பாபநாசத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பார். பட் அதை விட ஒரு படி மேலே இருக்கும் மலையாளத்தில் நீங்கள் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு நல்ல டைரக்டர், திரும்பவும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எப்படி நம்ம தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணணுன்னு தெரில.
பட் இப்போவாது நமக்கு டைம் கிடச்சிது இந்த படம் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். ஒரு அவேர்னஸ்ஸான மூவி தான் இது. ஸோ குற்றம் செய்கிறவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து திருட்டு வேலை பண்ணுவாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் மன்னிச்சு விட்டுறக்கூடாது. பணக்காரங்க அது இதுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிறது, செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கி போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நியாயத்தை தேடி கண்டிப்பாக அதில் வெற்றி அடைஞ்சு தேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரைமணத்தில் சந்திக்கலாம். ஜீத்து ஜோசப் அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கிளைமேக்ஸில் தான் வந்து அந்த க்ரைம் த்ரில்லரோட சஸ்பென்ஸை வந்து உடைப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குற்றவாளி யார் அப்படிங்கிறத வந்து முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸில் வந்து அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு எகெயின்ஸ்டான எவிடன்ஸ்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணி அந்த கிளைமேக்ஸில் வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி தராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியாக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இந்த படத்தில் பார்க்கப்படுது. ரொம்பவுமே ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த மாதிரி விஷயம் பார்க்குறக்கு. அப்புறம் இந்த படத்தோட பிஜிஎம் வந்து நம்ம பேசி ஆகணும். படத்துக்கு வந்து மியூசிக் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, பாடல்களாகட்டும் கதையோடு பயணிக்கிற பாடல்கள் வந்து ரசிக்க வைக்குது. அதேமாதிரி பிஜிஎம் வந்து ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம மோகன்லாலுக்கு வந்து திரும்பவும் அவரோட ஆக்டிங் லெவலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கதைக்களமாக வந்து ஜீத்து ஜோசப் எகெயின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஒரு படி மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். நல்ல படம் பார்த்த திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. தேங்க்யூ.